பழைய ஏற்பாட்டிலே மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, வருஷா வருஷம் சிந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே நோ மோர் சாக்ரிஃபைஸ். அதே போல நியாயப்பிரமாணம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் பிரமாணம். நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, வேற யாரு, யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, இவர்களை விட எல்லாவற்றையும் விட நாம் மேலானவர்கள். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு தகப்பனாக மாறியிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழுவீர்கள். எழுதி தந்திருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று இந்த செய்தியின் துவக்கத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 162வது அவருடைய அனந்த ஞானம் பழைய புதிய ஏற்பாடுகளில், ரைட்? அவருடைய அந்த அனந்த ஞானம் பழைய ஏற்பாட்டிலே இருந்த சில முறைகளை புதிய ஏற்பாட்டிலும் பின்பற்றுகிறது, பழைய ஏற்பாட்டில் இல்லாத முறைகளையும் புதிய ஏற்பாட்டிலே பின்பற்றுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் பாருங்களேன். அல்லது பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பல வேற்றுமைகளும் உண்டு, பல ஒற்றுமைகளும் உண்டு. இது உங்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் அறிகிறதுனாலே நீங்கள் விசுவாசத்திலே பெருகுவீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவ நன்மைகளை சுதந்திரிப்பீர்கள். பாருங்களேன், ஒரு உதாரணம். பழைய ஏற்பாட்டில் மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டன, ரைட்? இன்னும் என்ன இருந்தது? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருந்தது, ரைட்? இந்த இரண்டுமே புதிய ஏற்பாட்டில் இல்லை. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, வருஷா வருஷம் சிந்தப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே நோ மோர் சாக்ரிஃபைஸ். அதே போல நியாயப்பிரமாணம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், தேவனுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் இடையில தகப்பன் பிள்ளை என்கிற ரிலேஷன்ஷிப் இல்லை, குடும்ப உறவு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடையவர்கள் யாவருமே அவருடைய ஜனங்கள் என்றுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, வேற யாரு, யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, இவர்களை விட எல்லாவற்றையும் விட நாம் மேலானவர்கள். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு தகப்பனாக மாறி இருக்கிறார், பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மாத்திரம்தான் கிருபாசன தண்டையிலே சேர முடியும். ஆனால் இப்பொழுது நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரத்தக்கதாக அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாறிவிட்டோம். அல்லேலூயா, ரைட்? பழைய ஏற்பாட்டு பக்தன் நான் யோசிக்கிறேன், யாரு? எலியா. நம்ம தேவன் அரண்மனையில் இருக்கிறாரு. எலியா என்ன செய்யணும்? பெல் அடிக்கணும். தேவனே, நான் உள்ளே வரலாமா என்று பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வரணும். இப்போ அப்படி இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நேர வீட்டுக்குள்ள கிச்சன்ல போய் அங்கே இருக்கிற பிரியாணியை நாம் சாப்பிடுவதற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதே போல இன்றைக்கு ஒரு அரை டஜன், சரிங்களா, ஒரு 4-5 சிமிலாரிட்டிஸை நம்ம தியானிக்க போறோம், ரைட்? Today we are going to see few similarities which were available in the Old Testament and also now. அந்த சத்தியத்தை சரியாக அறிந்த பவுல் எழுதும்போது அநேக நிருபங்கள்ல என்ன எழுதுறான் தெரியுமா? ஆண்டவரே, எபேசு சபையாருக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்துருங்க. அதுதான் என்னுடைய வியூவர்ஸை குறித்து என்னுடைய ஜெபமாக இருக்கிறது.
ஆண்டவரே, என்னுடைய செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. என்ன பிரகாசம்? இந்த புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னவாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இன்னும் என்ன பிரகாசம் உள்ள மனக்கண்கள்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எந்த அளவு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற அறிவு உண்டாக வேண்டும். இன்னும் என்ன அறிவு வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எவ்வளவு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த அறிவு இருந்தா போதுங்க. நீங்க இயேசு செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்களும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள உள்ள அவருடைய பிள்ளைகளும் தங்கள் நாவிலே ஒரே விதமான சூப்பர் நேச்சுரல் பவரை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ரைட்? There is supernatural power in your tongue. It was also there in the Old Testament, the period of Old Testament. முக்கியமான ட்ரூத்துங்க, மிக முக்கியமான ட்ரூத்து. இதுல தான் யார் ஆபரேட் பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, இவர்கள் எல்லாருமே இதுல தான் ஆபரேட் பண்ணாங்க. இதுல தங்கள் நாவல இருந்த அதிகாரத்தை கொண்டு. எலியாவை எடுத்துடுங்க, எலிசாவை எடுத்துடுங்க. என்ன செய்தாங்க? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றால் பேசுவார்கள், அது அப்படியே நடக்கும். புதிய ஏற்பாட்டில் வாங்க, இயேசு கிறிஸ்து பேசுவாரு, அப்படியே பிரச்சனை தீர்ந்துடும். பவுல், பீட்டர். அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற பிரதானமான ஒரு ஒற்றுமை என்னவென்றால், தேவனுடைய ஜனங்களுடைய நாவிலே தேவன் அதிசயிக்கத்தக்க ஆற்றலை கொடுத்து வைத்து இருக்கிறார். ஏசாயாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போறோம், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா? ஏசாயா 42:22 நம்முடைய ஃபேவரைட் வேர்டு இல்ல, நமக்கு பிடித்தமான வசனம். இந்த ஜனமோ, ஐசாயா 42:22, இந்த ஜனமோ சூறையாடப்பட்டும் கொள்ளையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அடைக்கப்பட்டு தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லாதனால நடுத்தருவில் நிற்பார்கள். எதுக்கு ஆள் இல்லை? சொல்லுவதற்கு ஆள் இல்லை, பேசுவதற்கு ஆள் இல்லை. சீரியஸாக பேசுறேங்க. ஜெபம் செய்ய சொல்லி இருக்குதா? ஆமா. ஆனா பேசி பேசி பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள். பேச வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் பல வசனம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஏசாயா 42:22. இதைத்தானே மார்க் 11:42 நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுகிறாரு. மார்க் 11:23 அவர் என்ன சொன்னாரு? எவனாயிலும், எந்த குப்பானாயிலும், எந்த சுப்பானாயிலும், எந்த பேதுருவை போல பேதையா இருந்தாலும் சரி, ராகாவை போல வேசியா இருந்தாலும் சரி, என்னை போல குட் ஃபார் நத்திங்கா இருந்தாலும் சரிங்க, பேசினா போதும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த சிஸ்டம் வேலை செய்திருக்குது, புதிய ஏற்பாட்டில் அந்த சிஸ்டம் வேலை செய்திருக்கு. யாரு? எலிசா என்ன செய்யல? வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ணலங்க, உபவாசம் பண்ணல. ஏம்மா நீ ஜெபம் பண்ணுமா? உன் ஜெபம் போதாதுமா? ஏன் நீ குழந்தை இல்லாமல் இருக்க தெரியுமா? நீ 40 நாள் உபவாசம் பண்ணல, நீ நேர் முழங்காலில் ஜெபம் பண்ணல, நீ உன் பக்தி காணாது, உன் பரிசுத்தம் காணாது. இப்படியே சொன்னாருங்க, சிம்பிளா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு உற்பத்தி திட்ட காலத்திலே உன் கையில ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னாங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா, உன் இயேசு சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகளே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தந்த வல்லமைக்காய் துதிக்கிறோம் நாதா. எதுக்கு துதிக்கணுங்க? நாவிலே தந்திருக்கிற அதிகாரம். ரைட்? ஹல்லேலூயா. நாவை கொண்டு நீ நானிலத்தையே ஆசீர்வதிக்க போகிற. ஆமா, ரைட்?
இருக்கிறாய் தான் ஆண்டவர் சொல்றாருங்க. நான் என்ன சொல்ல போறேன்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் நாவை பயன்படுத்தி கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க போகிறாய். உன்னுடைய நாவை பயன்படுத்தி உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறாய். உன்னுடைய நாவை பயன்படுத்தி உங்க அம்மாவுக்கு இருக்கிற கேன்சர் வியாதியை நீ சுகமாக்க போகிறாய். உன்னுடைய நாவை பயன்படுத்தி உன் பிள்ளை மேல பேசுறா, இயேசு நாமத்தினால் என் மகன் IAS ஆகிறான்னு நீ பேசுறா, அவன் கலெக்டர் ஆகிறான். அதுதாங்க பைபிள். நான் ஒரு மகளை ஆசீர்வதித்தேன், நீ IAS ஆயிடுவார்னு. அப்புறம் என்ன சொன்னேன்? நீ இப்பொழுது வாங்குற மாசம் 2 லட்சம் ரூபா வாங்குறா, தேவன் அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னேன். இப்போ 6 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆர்டர் வந்துட்டுங்க. நீ சொல்லாததுனாலே அநேகர் வாழாமல் இருக்கிறார்கள். இது பழைய ஏற்பாட்டிலே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, புதிய ஏற்பாட்டிலே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரைட். இரண்டாவது, சூப்பர் நேச்சுரல் பவர் ஆன் எவ்ரி மெட்டீரியல். ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், 2 டெஸ்டமெண்ட்லையும், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் எதிலெல்லாம் வல்லமை இருக்கிறேன் நம்பி பேசினார்களோ அத்தனையிலையும் வல்லமை. சபை மறந்த சத்தியம், அப்படியே ஒரு செய்தி போடல, சபை மறந்த சத்தியங்கள், ஹல்லேலூயா, அல்லது சபை மறந்த நிஜங்கள். பழைய ஏற்பாட்டில் எதுலாங்க பவர் இருந்ததுங்க? மோசே கையில் இருந்த கோல் 10 வாதைகளில் அத்தனை வாதையையும் செய்து பார்வோனையும் அந்த எகிப்து ஜனங்களையும் திகில் பிடிக்க வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாருங்க? அவர் கையில் இருந்த கோல். எலிசா கோடரி ஆத்துல விழுந்துருது, பயங்கரமான வெள்ளம் போகுது. அந்த வெள்ளத்துல யாராவது முங்கி இந்த கோடரியை எடுக்க முடியுமா என்று கேட்கவில்லை. அவன் என்ன செஞ்சான்? இன்னும் எதை செய்யல. எப்பா நீங்க தவறா கோடரியை உள்ள போட்டீங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம். அதையும் அவன் செய்யல. அங்க நின்ன ஒரு மர கிளையை வெட்டி அந்த தண்ணீர்ல வீசினா கோடலி மதக்குதுங்க. ஏன்? அது அவன் பிலீவ் பண்றான். எலிசா பிலீவ் பண்றான். நான் என்ன நம்புறேனோ அதான் நடக்குங்க. ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா? ஹல்லேலூயா. நான் நம்புறேங்க. ரைட். என்னுடைய மொபைல் போன்ல பயங்கரமான பவர் இருக்கு, சரிங்களா? இந்த செய்தியை நீங்க பலமுறை கேளுங்க. நீங்க இதை தொட போறீங்க, தொட்டு பொத்துன்னு விழுவீங்க. நீங்க எழுந்திருக்கும் போது அந்த பைல்ஸ் வியாதி அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடுங்க, ஜஸ்ட் 3 times. 1 2 3 செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்றதை சொல்லட்டுமாங்க? உங்க சரீரத்துல ஒரு வியாதியும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? நான் இதை தினந்தோறும் பயன்படுத்துகிறேன். ஏன்? அந்த கோலை மோசே தினந்தோறும் பயன்படுத்தினான். ரைட். நான் இந்த மொபைலை பயன்படுத்துகிறேன். இதுல தேவனுடைய பைபிளை டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கிறேன். இதுல இல்லாத பவர் வேற எதுலங்க வந்துடும்? அந்த மொபைல் போனை வச்சு பலரை சுகமாக்கும்படியாக தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய அனந்த ஞானம். கேள்வி கேட்க உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓகே. இன்னும் பழைய ஏற்பாட்டுல எதுலெல்லாம் பவர் இருந்தது தெரியுமா? கூழாங்கல்ல பவர் இருந்து. நேச்சுரல் பவர் இல்ல, சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த கூழாங்கல்ல வச்சு அடிச்சிங்க, கோலியாத்தெல்லாம் வீழ்த்த முடியாதுங்க. இதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததுனால இந்த கல்லு போய் அவன் முகத்துல அடிச்ச உடனே அது என்ன செஞ்சு உள்ள போய் பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அல்லது என்ன செஞ்சது, அவன் நெற்றியில பட்ட உடனே பின்னால நின்று தூதர்கள் பொத்திரி மண்டையில போட்டாங்க, கீழே விழுந்துட்டான் பாருங்க. ஏன்? David believed there is supernatural power in the small stone. இந்த கூழாங்கல்லுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குன்னு நம்பிட்டா அதுல அற்புதம் நடக்குதுங்க. இதை பிராக்டிஸ் பண்ணுங்கோ. எல்லாருக்கும் வேலை செய்யும். உன்னுடைய ஜெபம் போதும், உன்னுடைய பக்தி போதும், உன்னுடைய பரிசுத்தம் போதும்பா. ட்ரை பண்ணு. ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. கோடீஸ்வரன் ஆயிடலாம் நீ. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எதிலெல்லாம் நம்ம வல்லமை இருக்குன்னு நம்புறோமோ அத்தனையிலையும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி வல்லமையை உடனே கொண்டு வந்து வைக்கிறாருங்க. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பாருங்களேன், கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னும் எதுல இருந்தது? பழைய ஏற்பாட்டில் தண்ணி
விஷமா இருக்கு இல்லையா, பாயசனா இருக்கு, அதை பாயாசமாக மாற்ற வேண்டும். என்ன சொன்னா, கொஞ்சம் உப்பு கொண்டாங்க பண்ணா. உப்பு அள்ளி அந்த கிணத்துல போட்டா அந்த பாலான தண்ணீர் சுவையான மினரல் வாட்டரா மாறிடுதுங்க. உப்புல பவர் இருக்குன்னு யார்? எலிசா விசுவாசிச்சான். ரைட், அல்லேலூயா. இன்னும் தோல்ல கிடக்கிற துண்டுங்க, தோல்ல கொடுக்கிற துண்டை எடுத்து யோர்தான் நதியை அடிச்சா யோர்தான் 2ஆக பிளந்துருதுங்க. என்னுடைய கர்ச்சிஃபை கரூர்ல ஒரு சர்ச்சில் நான் பேசுறேன் பாருங்க. ஆவியானவர் நினைப்பூட்டினார். ஒரு அம்மா தூரத்தில் எழுந்து நின்றாங்க. நிறைய அற்புதங்களை பார்த்த உடனே தான் அவங்க எழும்புனாங்க. ஐயா என் முதுகுல வலின்னு எழுதுனாங்க. நான் ஒரு வாலிப பிளேட்டை கொடுத்துட்டேன், என் கர்ச்சிஃபை வச்சு முதுக தொடுமான்னு. தொட்ட உடனே பொத்திரி விழுந்துட்டாங்க. 2 நிமிஷத்துல எழுந்தாங்க. ஐயா வலிய காணோம். நீ எதுலெல்லாம் வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியோ அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. என் கர்ச்சிஃப்ல பயங்கர பவர் இருக்குங்க. ரைட், யாராவது செத்து போறாங்களா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வைங்க, அந்த சரீரத்து மேல வச்சிருங்க. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த சரீரம் உயிரோடு எழுந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுங்க, நீங்க போட்டோ எடுக்கணும்னா எடுங்க, எது வேணாலும் செய்யுங்க. இதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ரைட், பைபிள் முழுசும் அப்படித்தானங்க இருக்குன்னு பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலையும் பார்ப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எலியா எலிசா செய்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து செய்தது மாத்திரமல்ல, இவைகளை விட பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. இல்லையா? பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வாருங்களேன். எதுலெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது? ட்ரெஸ்ல இருந்தது. யாருடைய ட்ரெஸ் எல்லாம்? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்துல பவர் இருந்தது. பவுலுடைய மேலங்கியில பவர் இருந்தது. பவுலுடைய மேலங்கியில பவர் இருக்கிறது எப்படி வந்தது தெரியுமா? பவுலுடைய விசுவாசம் இல்ல, அந்த கூட்டத்துல வந்தவங்களுடைய விசுவாசம். பெரும்பாடுடைய ஸ்திரீயுடைய விசுவாசம் தான் அவருடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமையை இழுத்தது. அருமையான தேவர்களே, இதெல்லாம் என்னைக்கு சபை கற்றுக் கொடுக்க போகிறது? ஈஸிங்க, கற்றுக்கொள்வது ஈஸி. நீங்க என்ன தேடி வர வேண்டியதில்லை. ஒரு 100 செய்தி கேளுங்க, உங்களால் அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. அந்த 100 செய்திகளை ஒரே மாதத்துல கேளுங்க. இந்த ஒரு மாதத்துல வேற எந்த செய்தியை நீங்க கேளாதீர்கள். நீங்கள் செய்து பாருங்க, நீங்க செய்வீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அது அவ்வளவு சிம்பிளா இருக்குங்க. உங்க பரிசுத்தம் போதும், உங்க பக்தி போதும், வேற என்னது, உங்க ஜபம் போதுங்க. தூள் கிளப்பலாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க அலட்சியம் பண்றீங்க? உனக்கு வேலை கிடைக்கல, சரி நீ உனக்கு 10,000 சம்பளம் வாங்குறா, நீ பிஇ படிச்சிருக்கா, ஏன்னா நான் ஒரு 25,000 சம்பளத்துக்கு அப்ளை பண்றேன், கிடைக்கல, இந்த வேலையை செய்ய. 25,000 இல்லப்பா, 25 லட்சத்தை கொண்டு வருமே. 25 லட்சம் இல்ல, 25,000 கோடியை கொண்டு வருமே. உலகத்தை உலுக்கக்கூடிய you are a world shaker. Hallelujah. Oh thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்புறம் என்னது? தண்ணீர்ல சூப்பர் நேச்சுரல் பவர். அந்த குருட கண்ணு தெரியாதவன் என்ன சொல்றாரு? சீலோவாம் குளத்துல போய் முகத்தை கழுவுங்கிறாருங்க. நான் போய் அந்த குளத்தை பார்த்துட்டு வந்தேன். இப்போ சின்னதா ஓடுது, சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி, சரிங்களா? அதில் இறங்கிலாம் பார்த்தோம். ஐயா இயேசு கிறிஸ்து சீலோவாம் குளத்துல அந்த தண்ணீர்ல பவர் இருக்குன்னு நினைச்சாருன்னா பவர் வந்துருக்குங்க. கர்த்தரை அதனால தான் நான் சொல்றேன், இயேசு சொன்ன வார்த்தை எனக்கு எதனால மாம்சம் ஆயிட்டு தெரியுமா? எதனால விசுவாசிக்க முடியுதுன்னா, நான் பல அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்பொழுதுதான் யோவான் 10:34-35 விசுவாசிக்க முடியுது. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், அது மிஸ் அவுட் ஆகாது, தவறாது என்று சொல்லுகிறார் பாருங்கள். சோர்ஸ் சொல்லிட்டார்ல, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நாம் தேவர்களாக இருக்கிறோம். எனவே இயேசு செய்தவைகளை செய்ய முடியும், அதைவிட பெரிய கிரியைகளை செய்ய முடியும். நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மனுஷன் சொல்லலப்பா. அதே போல பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் உள்ள இன்னொரு ஒற்றுமை 2 பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுடைய நாவலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. 2வது என்ன பார்த்தோம்? எந்த பொருள் மீது வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீர்களோ அதுல வல்லமை சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. 3வது priority was given to faith. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விசுவாசத்திற்கு விசேஷித்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்?
பழைய ஏற்பாட்டில் யாரு நம்ம ஆபிரகாம் எடுப்போம். அவன் கிரியைகளினால் நீதிமானாகல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசித்தான் விசுவாசித்தான் விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மற்றபடி அநேக காரியங்கள்ல அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் செய்த அக்கிரமத்தை கேமராவில் சொல்ல முடியுமா? அருமையான தேவர்களே, அவன் தேவன் என்று அழைக்கப்படவில்லையே. ஓகே, பாருங்க, அப்போ அந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததுனாலதான் அவன் நீதிமான் ஆனான். நீங்களும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே, எனவே நீங்களும் நீதிமான்கள். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எனவே அவன் நீதிமான். அப்படி இல்லை. ஆபிரகாம் ரொம்ப நேரம் தலைகளை நின்னா, வருஷத்துல 40 நாள் தலைகளை நின்னா, காலை தோறும் 1 மணி நேரம் தலைகளை நின்னா, ஆகையினால நீதிமான்? நோ, விசுவாசத்தினாலதான் நீ நீதிமான். ரைட்? இது ஓல்ட் டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதே ரோமன் 4:5 முக்கியமான வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்த மேல நான் ஒரு வட்டம் போட்டிருக்கேன். மே only faith can make you God's righteousness, nothing else. Not your knee, not your prayer, not your holiness. அந்த நீதிக்கு என்ன பேருங்க? தேவ நீதிங்க. It comes only by faith that you have already obtained. நீ என்னைக்கு மறுபடி பிறந்தியோ அன்னைக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ நீதியா இருக்கப்பா. கிரியைகளினாலே நீங்கள் நீதிமான் ஆக முடியாது. விசுவாசத்தினால் மாத்திரம்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால you are already God's righteousness. நீ ஏற்கனவே தேவ நீதிமானாக, ஏற்கனவே தேவ நீதிமாட்டியாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஓ, thank you master for your goodness. இன்னொரு ஒற்றுமையை பாருங்களேன். இன்னும் 2 ஒற்றுமையை நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதை தியானித்து முடிப்போம். பாருங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் தேவர்கள். எனக்கு இந்த ஆசா மேல ரொம்ப கோபங்க. நீங்க தேவர்கள், ஆனா நீங்க தேவனை மாதிரி வாழ மாட்டீங்க, மனுஷனை போலதான் சாவீங்கன்னு சொல்லிட்டான். 82வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்களை படிங்க. உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் எல்லாரும் தேவர்கள் தான், ஆனா இவன் உருப்பட மாட்டான். ஏன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் எப்படி தேவனாக முடியுமா? செத்துருவாங்கிறாருங்க. சீரியஸான மேட்டர் படிங்க. புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு சொல்றாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட 2 ஏற்பாடுகளிலும் உள்ள ஒற்றுமையை நாம பார்க்கிறோம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய 2 பாயிண்ட் உண்டு. 1, எதனாலே நாம் தேவர்கள் ஆனோமாம்? இயேசுடைய வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன், தேவ வசனத்தினால தானே நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தேவர்கள். அந்த யோவான் 10:34 சொல்றாரு, இந்த வாக்கியம் தவறாதுங்கிறாரு. இது தவறவே தவறாதுப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, what a loving daddy we have. கடைசியாக 2 ஏற்பாடுகளிலும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் ரெடியா இருந்தாலும் வெரி லெஸ், மேபி எத்தனை பர்சன்ட், 1% அல்லது 2% தான் சக்சஸ் ஆறாங்க. பாருங்க, ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருந்தார். எத்தனை 2 இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்களேன். அவர்கள் கட்டாத பெரிய பட்டணங்களையும், அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளையும், அவர்கள் தோண்டாத துறவுகளையும், அவர்கள் நடாத தோப்புகளையும் 25 லட்சம் பேருக்கு ரெடியா வச்சிருந்தாரா இல்லையா? எத்தனை பேர் அனுபவிச்சா? ஜஸ்ட் 2 கேலேப் அண்ட் ஜாஷுவா. 20 லட்சத்துல 19,99,998 பேரு அந்த நல்ல வாய்ப்பை சுதந்திரிக்கவில்லை.
ரைட்? இன்றைக்கு சபை அப்படித்தானங்க இருக்கு. ஆண்டவர் மண்டையில நறுக்குன்னு கொட்டி கொட்டி சொல்றாரு, எப்ப நீங்க தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்ப பழைய ஏற்பாட்டிலேயும் இதே தான் நிலைமை, புதிய ஏற்பாட்டிலேயும் இதான் கண்டிஷன். எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்ததுங்க. ரைட்? ராஜாவாகிய சவுளுடைய மகளை திருமணம் செய்து ராஜ அரண்மனையில மருமகனாக சொல்லுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தா இல்லதாங்க? அவன் சொல்ல, எப்ப யாரு இந்த ராட்சதனை தூக்குறீங்களோ உனக்கு என் பிள்ளைய கட்டி கொடுப்பேங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க? எக்ஸப்ட் ஒன், the shepherd boy, the young boy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அல்லது தாவீதுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. இதை எத்தனை பேர் அறிஞ்சிருந்தாங்க? 12 சீஷர்கள்ல 1-2 பேர் தான் அறிஞ்சிருந்தாங்க. 12 பேர்ல ஒருத்தர் எக்ஸல் ஆகலைங்க. ஆனா அந்த பவுல் எக்ஸல் ஆனா பாருங்க, பவுலுக்கு இருந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்ததா இல்லையா? யோசித்து பாருங்களேன். பவுலுக்கு இருந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருந்தது, ஆனா எல்லாரும் அதுல போகல. என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் எழும்புங்க என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எல்லாருக்கும் சம வாய்ப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆர் யூ ஏபிள் டு ரைஸ் டு திஸ் அக்கேஷன்? இந்த 21வது நூற்றாண்டில் நீ எழும்பு. உனக்காக தேவன் திறவாத கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். நானும் என் தேவனும் 2 கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறோம். வாழுங்கள், வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.